அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஆரண்யா பசுமை குடியிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட முடவாட்டு கால் கிழங்கு. பாருங்கள், இந்த முடவாட்டு கால் கிழங்கு இப்படி சுட சுட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சுட சுட இல்லை, இது குழு குழுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த முடவாட்டு கால் கிழங்கு நம்மளோட வாதம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையுமே நீக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக காலங்கிநாதர், போகர், வள்ளலார் இவங்க எல்லாருமே இதை ஒரு காயக்கல்ப மூலிகைன்னே சொல்கிறாங்க. இந்த காயக்கல்ப மூலிகையை நம்ம சூப்பாக வச்சு குடிக்கும்பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸு, அதோட இரும்பு சத்து, அப்புறம் பாஸ்பரஸ், மெக்னீசியம்ங்கிற தாது உப்புக்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கால்சியம் டெபாசிட் குறைவாக இருக்கிறவங்க தாராளமாக இதை குடிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த முடக்கு வலி, முழங்கால் வலி, தசை வலி, அப்புறம் விரல்களில் வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதை நம்ம குடிக்கும்போது இதை சூப்பாக வச்சு தினப்படி குடிச்சிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு அந்த சக்தி சேர்ந்து நம்மளுக்கு உடம்பு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதையும் சுறுசுறுப்பாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கான கிழங்கு தான் இது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கிழங்கு பாருங்கள், பசுமையாக இருக்குதுங்களா. சில கிழங்கு சிகப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கிழங்கு பசுமையாகவும் இல்லை கொஞ்சம் ப்ளூ கலராகவும் இருக்குது அப்படின்னா அது நம்ம கால்சியம் டெபாசிட் மிக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே சில கிழங்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்கும். அந்த ப்ரௌன் கலராக இருக்கிற கிழங்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ரௌன் கலர் கிழங்கு காமி, அது ஒரு நல்ல கால்சியம் டெபாசிட்டு தாண்டி இதெல்லாம் ஒரு இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்கிற கிழங்கு தான். இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து இருக்கும். அதனால் ஐயோ இது சிவப்பாக இருக்குதே அப்படின்னும், இது பச்சையாக இருக்குதே, இது வெள்ளையாக இருக்குதே அப்படின்னும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா சிகப்பாக இருக்கிறது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், அந்த பாறைகளில் ஒட்டி வளரும். சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்கும். அதுவும் சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பாறையில் இருக்கிற மினரல்ஸை பொறுத்து இந்த கலர் கொஞ்சம் பசுமையாக கூட இருக்கும். நன்றி. யாருக்காவது தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள்.